Hello friends, welcome to Karikanchi. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி செய்கிறது ரொம்பவே ஈஸி. அது மட்டும் இல்லை, இந்த கிரேவி நமக்கு ரைஸ், சப்பாத்தி, புல்கா, புலாவ் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த கிரேவியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி வேர்க்கடலை யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பச்சை வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணலாம். இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை மூடி வச்சு 2 விசில் வர வச்சு எடுத்துடலாம். இப்போது வேர்க்கடலையை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 6லேருந்து 7 பூண்டு பல், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, நம்ம வேக வச்சு எடுத்த வேர்க்கடலை ஒரு 10, ஒரு 4-5 புதினா இலை, 2 பட்டை, 1 இன்ச் அளவுக்கு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 7-8 முந்திரி. உங்ககிட்ட முந்திரி இல்லைன்னா நீ பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகி நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த வேர்க்கடலையை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேர்க்கடலை வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு சூப்பராக குக் ஆகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வேர்க்கடையில் செஞ்ச கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம். விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.